Hello friends, welcome back to the channel. So SSGD physical, army physical, TNSRB physical இல்ல marathon. So இந்த மாதிரி வந்து ஒரு ரன்னிங் ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது நிறைய பிகினர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீ பெயின். So இந்த நீ பெயின் வந்து என்ன ரீசனுக்காக வருது, இந்த நீ பெயின் வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹார்ட் சர்ஃபேஸ்ல ரன் பண்றது. ரெகுலரா வந்து ரோட் ரன்னிங் பண்ணுவாங்க, இல்ல சிமெண்ட் ரோட்ல ரன் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா கிரவுண்ட் இல்ல அப்படிங்கறதால நிறைய இடத்துல கிரவுண்ட் இருக்காது, அதனால வந்து பார்க்ல போய் பார்க்கிங் டென்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, சோ இதுல வந்து ரன் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ்ல ரன் பண்றதால உங்களுக்கு வந்து நீ பெயின் வந்து வரும். ஓகேவா? சோ ரன்னிங்ல நீங்க வந்து ஒரு லெக் கீழ வைக்கும் போது ஒரு லெக் ஏர்ல இருக்கும். சரிங்களா? சோ அடுத்து இன்னொரு லெக் கீழ வைப்பீங்க, ஒரு லெக் ஏர்ல இருக்கும். ஓகேவா? சோ சிங்கிள் லெக் வந்து கீழ இருக்கும்போது உங்களுடைய ஃபுல் பாடி வெயிட் பாத்தீங்க அப்படின்னா நீல தான் இம்பாக்ட் ஆகும். ஓகேவா? சோ நீங்க வந்து கிரவுண்ட்ல ரன் பண்ணும்போது நீங்க கொடுத்த இம்பாக்ட், அதாவது நீங்க வந்து ஃபாஸ்டா ரன் பண்ணும்போது நீங்க எவ்வளவு ஒரு லெக் வச்சு கீழ நீங்க எந்த அளவுக்கு பிரஷர் இம்பாக்ட் கொடுக்குறீங்களோ அதை கிரவுண்ட் கொஞ்சமாவது அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? சோ இதே நீங்க ஹார்ட் சர்ஃபேஸ்ல ரன் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? சோ அதனால இது வந்து ஃபுல்லாவே உங்க நீல தான் வந்து இம்பாக்ட் கொடுக்கும். ஓகேவா? இதனாலதான் வந்து நிறைய பேருக்கு வந்து நீ பெயின் வந்து வரும். ஓகேவா? சோ நீங்க ரோட் ரன்னிங் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா வந்து ரன் பண்ண கூடாது. சரிங்களா? சோ வீக்லி ஒரு நாள் ஒரு லாங் ரன்னோ ஒரு ஸ்லோ ஜாப்போ இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? மத்தபடி வந்து ரெகுலரா ரோட் ரன் பண்றது இல்ல வந்து ஸ்பீட் ட்ரைனிங் பண்றது, சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ரோட்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீ பெயின் தான் வரும். சரிங்களா? அதனால இதை நீங்க ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ்ல ரன் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரோட் ரன்னிங் வீக்லி ஒரு நாள் மட்டும் ஒரு லாங் ரன் இல்ல ஒரு ஸ்லோ ஜாப் அந்த மாதிரி வேணா பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற ஷூ. இதுல வந்து ரெண்டு இது இருக்கு. சரிங்களா? சோ இதுல ஒண்ணு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நார்மல் ஷூ வந்து ரன் பண்றது. சரி, நிறைய பேர் வந்து ரன்னிங் ஷூ யூஸ் பண்ணாம நார்மல் ஷூ ரன் பண்ணுவாங்க. சோ இதனால வந்து உங்களுக்கு வந்து பெயின் வந்து வரும். ஓகேவா? சோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரன்னிங் ஷூலயே அந்த ஷூவோட சோல் குவாலிட்டி போனதுக்கு அப்புறம் ரன் பண்ணுவாங்க. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், எப்போ நீங்க ஷூ வாங்குறீங்க அப்படின்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்ன வாங்கினேன், 2 வருஷத்துக்கு முன்ன வாங்கினேன், இப்போ அதே ஷூ தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த சோலுக்கு அப்படின்னு ஒரு குவாலிட்டி வந்து இருக்கு. சரிங்களா? அது அந்த இது போனதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப திரும்ப ரன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நீ பெயின் வரும். ஓகேவா? ஏன்னா கிரவுண்டு அப்புறம் வந்து உங்க வந்து லெக், ஓகேவா, உங்களுடைய ஃபீட். ஓகே, சோ ரெண்டுக்கும் கேப்ல வந்து ஷூ தான் இருக்கு. ஓகேவா? சோ நீங்க கொடுக்குற இம்பாக்ட் வந்து ஷூ வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகே, அந்த சோல் குவாலிட்டி போயிட்டு அப்படின்னா அது நீங்க கொடுக்குற இம்பாக்ட் வந்து டைரக்டா வந்து நீல தான் வந்து பிடிக்கும். சரிங்களா? சோ இதனால வந்து உங்களுக்கு வந்து நீ பெயின் வந்து வரும். ஓகே, அதனால நீங்க யூஸ் பண்ற ஷூ அப்படிங்கிறது நல்ல ஒரு குஷனிங் இருக்கிற மாதிரி ஷூ வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்டு உங்க வந்து ஃபீல் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு வந்து குஷன் இல்ல, கொஞ்சம் ஹார்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா வேற ஷூ வந்து மாத்திக்கோங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். சோ நீங்க வந்து நீக்கு வந்து கண்டிப்பா வந்து ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கணும். ஓகேவா? சோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூகுள்ல வந்து ஒர்க் அவுட்னா சர்ச் பண்ணிட்டு 200 மீட்டர் ஒர்க் அவுட், 400 மீட்டர் ஒர்க் அவுட் இந்த மாதிரி ரன்னிங் மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நீங்க வந்து கண்டிப்பா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்க பண்ணா மட்டும்தான் உங்க பாடி வெயிட்ட தாங்குற அளவுக்கு உங்க நீக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். ஓகேவா? அதனால உங்களுக்கு வந்து நீ பெயின் வந்து வராது. ஓகேவா? அதனால வீக்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டியாவது ஃபர்ஸ்ட் நீங்க பிகினரா இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தை மசில்ஸ், காப் மசில்ஸ் இதெல்லாம் ஃபுல்லா வந்து மசில்ஸ் வந்து பெயின் ஆகும். ஓகேவா? சோ நீங்க ஒரு 2 வீக்ஸ் போனதுக்கு அப்புறம் வீக்லி வந்து 2 டைம்ஸ் வந்து பண்ணுங்க. சரிங்களா? அப்படியே போக போக நீங்க வந்து பிகினரா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயின் வந்து இருக்கதா செய்யும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கியூர் ஆயிடும். சரிங்களா? அதனால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நீங்க எடுக்கிற ஃபுட். சரிங்களா? சோ நீங்க வந்து ரன் பண்றதால கண்டிப்பா வந்து உங்க போன் ஸ்ட்ரென்த் ஆகிற மாதிரி கண்டிப்பா வந்து ஃபுட் வந்து எடுக்கணும். ஓகேவா? சோ நீங்க வந்து நாங்க சின்ன வயசுல ரன் பண்ணும்போது பெரியவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரன்னிங் பண்ற அப்படின்னா பச்சை பயிறு சாப்பிடு, கருப்பு கொண்டக்கடலை சாப்பிடு, நல்லா பால் குடி, முட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்னன்னா உங்களுக்கு வந்து போனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து வேணும். ஓகேவா? அதனால நீங்க வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து ரொம்ப அதிகமான ரேட்டுக்குள்ள ஃபுட்லாம் நான் சொல்லல, நார்மலா. ஓகே, அந்த பச்சை பயிரோ, கொண்டக்கடலை, பேரிச்சம்பழம், அப்புறம் வந்து டெய்லி வந்து பால் குடிக்கிறது, அப்புறம் வந்து எக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் என்னுடைய ரன்னிங்ல நான் பிகினரா ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ரெகுலரா எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா பச்சை பயிறு, கொண்டக்கடலை, பேரிச்சம்பழம் இந்த 3 மட்டும் தான் ரெகுலரா வந்து பால். சரிங்களா? இது மட்டும் தான் ரெகுலரா எடுத்துக்கிட்டேன். மற்றபடி முட்டை, ஆரஞ்சு பழம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் போது சாப்பிட்றதா. சரிங்களா? அதனால நீங்க வந்து ரன்னிங் ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஃபுட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கோகோ பிசிக்கல் அகாடமில இருந்து ஆன்லைன்ல வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க ஒரு ஆர்மி பிசிக்கல் இல்ல SSGD பிசிக்கல் இல்ல TNSRB இல்ல மேரத்தான் இல்ல ஏதாவது ரன்னிங் ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது உங்களுடைய ரன்னிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல, நான் மாசக்கணக்கில் ரன் பண்றேன், இப்போ டைமிங் வந்து கம்மியாக மாட்டேங்குது, நீ பெயினா இருக்கு, ஆங்கிள் பெயினா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸே வர மாட்டேங்குது, ரன்னிங் இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனே தெரியல, ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பிசிக்கல் கிளியர் பண்ணிருக்காங்க. ஸோ மேரத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மேரத்தான் கோல் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்ல கிடைக்கு, ஸ்டூடெண்டோட பிளேலிஸ்ட் கிடைக்கு, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நீங்க எடுக்கிற ட்ரைனிங், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு பிகினரா வந்து ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வந்து ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நான் வந்து ரீசனா நம்ம ட்ரைனிங் வந்து நிறைய வருஷம் ஜாயின் பண்ணும்போது நான் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா எப்போ நீங்க ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, ஏதாவது பெயின் சொல்லுவாங்க. சரிங்களா? எப்போ நீங்க ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது
இப்போ நான் பிசிக்கல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ ஒரு 10 days இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் 400 மீட்டர் ஒரு 10 பண்ணேன், இல்ல 1 கிலோமீட்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஒரு பேஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கே மாட்டாங்க, டைரக்டா வந்து ஸ்பீட் ட்ரைனிங் வந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ப்ராப்பரா வார்ம் அப் எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஸோ எப்போ ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணணும், லாங் ரன் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாம வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால ஒரு பிகினரா நீங்க வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹைட்டு, வெயிட், அப்புறம் உங்க கரண்ட் ஃபிட்னஸ் லெவலு, ஸோ இதெல்லாம் பார்த்து உங்க பாடி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் பிளான் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ஏற்ற ட்ரைனிங் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ அது இல்லாம நீங்க வந்து சும்மா ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இல்ல வேற ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது ட்ரைனிங் பிளான் வாங்கி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. சரிங்களா? அந்த மாதிரி நீ பெயின், சின்பூட் பெயின், ஆங்கிள் பெயின் இந்த மாதிரி நிறைய வரும், பிசிக்கல் கூட சரியா கிளியர் பண்ண முடியாம போயிடும். சரிங்களா? அதனால ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? நான் வந்து ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து ட்ரைனிங் பிளான் மிஸ்டேக் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன். சரி, அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பிகினரா வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 5 விஷயத்தை வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்க யூஸ் பண்ண ஹார்ட் சர்ஃபேஸ்ல ரன் பண்ணக்கூடாது, நீங்க யூஸ் பண்ற ஷூ, ஸோ அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃபுட்டு, ஸோ ட்ரைனிங் பிளான். சரிங்களா? ஸோ இது இந்த 5 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ இதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சேனல்ல வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க, உங்களோட ரன்னிங் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ரன்னிங் ரிலேட்டட் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன்.